friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா இன்னைக்கு காலையில தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல உங்களுக்கு இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் அப்படினு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பர்టిక్యులரா ஒவ்வொரு காலேஜ்லயும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எவ்வளவு சீட்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல கொடுக்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சீட் மேட்ரிக்ஸ்ல டோட்டலா உங்களுக்கு 2 லட்சம் சீட்ஸ் இருக்கு. இதுல வந்து எப்படி வந்து பிரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு சீட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்க்கு சீட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து வொகேஷனல் குரூப்புக்கு சீட்ஸ் கொடுப்பாங்க. இதையும் தாண்டி வேற யாருக்கு சீட்ஸ் போகுது அப்படின்னா ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்லேயே 7.5க்கும் சீட்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் 7.5க்கு சீட்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வொகேஷனல் குரூப்புக்கு 7.5க்கு சீட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு மொத்தம் 6 சீட்ஸாக பிரியுது. அந்த 6 சீட்ஸில் வந்து உங்களுக்கு நம்ம எஸ்பெஷலி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எந்தெந்த காலேஜஸ்க்கு என்னென்ன பிரான்ச்சஸ்க்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எனக்கு இந்த சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் டேட்டா வச்சு நீங்க ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த சீட்ஸ் கிடைக்காமே போயிருக்கலாம். அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு ஒருவேளை சீட்ஸ் குறைஞ்சிருக்கலாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலேஜில் அந்த சீட்ஸு இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. பட் அந்த காலேஜ் இந்த சீட்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பர்டிகுலராக ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னன்னா ஒன்லி ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்ல உங்களுக்கு இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்ல 2025ல எவ்வளவு சீட்ஸ் ஒவ்வொரு காலேஜ்லயும் இருந்திருக்கு, அதுல 2025ல உங்களுக்கு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் பர்டிகுலர் காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் உயர்ந்திருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்க்கும் பொழுது நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும் பொழுது பர்டிகுலரா ஒரு காலேஜ் எடுத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல சீட்ஸ் குறைஞ்சிருக்கலாம், இல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த சாய்ஸஸ் போடும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கீழே வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி உங்களுக்கு ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜ்லயும் எவ்வளவு சீட்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா பர்டிகுலரா எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன பிரான்ச்சஸ் தூக்கி இருக்காங்க அப்படிங்கறத சொல்லலாம். அதுக்கு அடுத்த வீடியோ என்ன வரும் அப்படின்னா எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் வந்து போயிருக்கு, அதாவது 2025ல ஒரு காலேஜ்ல ஒரு சீட்ஸ் இருந்திருக்கும், 2026ல அந்த காலேஜ்ல அந்த சீட்ஸே இருந்திருக்காது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி 3 வீடியோஸ் நம்ம செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா நம்மளோட சேனலை லைக் பண்ண பாருங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொண்டு வரும். நீங்க எவ்வளவு லைக்ஸ் வருது அப்படின்னா அதை பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ உடனே கொடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 லைக்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் உங்களுக்கு அந்த காலேஜ்ல அந்த பிரான்ச்சஸ் இருக்கா இல்லையா, தூக்கிட்டாங்களா அப்படிங்கறத வீடியோ கொடுத்துடலாம். செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜ்லயும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட்ஸ் குறைச்சிருக்காங்களா அப்படிங்கறத சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ மொத்தம் 3 வீடியோ. அந்த 3 வீடியோல முதல் வீடியோ தான் நம்ம இப்போ ப்ளே பண்ணோம். ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோ ப்ளே பண்றோம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால 100 லைக்ஸ் வருதுன்னா கண்டிப்பா அந்தந்த வீடியோஸ் நம்ம உங்களுக்கு கொண்டு வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ், இந்த ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ்ல உங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் இதோட கவுன்சிலிங் கோட் வந்து உங்களுக்கு 2718. இதுல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 196 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டல் சீட்ஸ் எவ்வளவு இருக்கு, 2026ல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, டோட்டல் சேஞ்சஸ் எவ்வளவு சீட்ஸ் வந்து 2025 கம்பேர் பண்ணும்போது 2026ல எவ்வளவு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து விஎஸ்பி கரூர், இந்த வந்து அதுக்கு அடுத்து வந்து விஎஸ்பி காலேஜ் கோயம்புத்தூர். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 183 சீட்ஸ் வந்து உயர்ந்திருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், இதுல வந்து உங்களுக்கு இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு 136 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 135 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்ரீ கிருஷ்ணாலேயே ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு 111 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு சென்ட் ஜோசப் காலேஜ் 1317, இதுல வந்து 109 சீட்ஸ் வந்து ஐடிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து கற்பகம் காலேஜ்ல உங்களுக்கு இசிக்கு 109 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட் ஜோசப் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ், இதுல 108
சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கற்பகம் காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 108 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து விஎஸ்வி கரூர் இதில் வந்து உங்களுக்கு இசிக்கு 107 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு அதே விஎஸ்பி கரூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 106 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஜேஎன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் வந்து உங்களுக்கு இசிக்கு 99 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து தனலட்சுமி சீனிவாசனில் 95 சீட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சென்ட் ஜோசப்ல வந்து இசிக்கு வந்து 82 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங்க்கு 82 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 82 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே காலேஜில் ஐடிக்கும் 82 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட் ஜோசப்ல வந்து ஏஐடிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு 81 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணாரியம்மன்ல உங்களுக்கு 72 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சவிதால 71 சீட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ரத்தினம்ல ஏஐடிஎஸ்க்கு 71 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கேபிஆர்ல 71 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சாய்ராம்ல 70 சீட்ஸ் வந்து இசிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேபிஆர்ல உங்களுக்கு 70 சீட்ஸ் வந்து இசிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஏவிஎஸ் காலேஜில் 69 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 69 சீட்ஸ். அதுக்கடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இதோட கவுன்சிலிங் கோட்லாம் பார்த்துக்கோங்க. கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம். சாய்ஸ் பண்ணும்போது இசிக்கு வந்து 64 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணாரியம்மனுக்கு ஐடிக்கு 63 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பிஏ இன்ஜினியரிங் காலேஜ் 58 சீட்ஸ். அதுக்கு எஸ்என்எஸ் காலேஜுக்கு வந்து உங்களுக்கு இசிக்கு 57 சீட்ஸ். அதுக்கடுத்து சிவானிக்கு வந்து 57 சீட்ஸ். அது ராஜலட்சுமி பாருங்க, ராஜலட்சுமியில் ஐடிக்கு 56 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 56 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வேற தனலட்சுமி சீனிவாசன்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 55 சீட்ஸ். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாருங்க, அதில் வந்து இசிக்கு வந்து 55 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வருவான் வடிவேலனுக்கு 55 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஈரோடு செங்குந்தருக்கு 55 சீட்ஸ். அதுக்கடுத்து மித்த காலேஜ்லாம் சுமாரான காலேஜ் தான். அதுக்கடுத்து வந்து தனலட்சுமி சீனிவாசன்லேயே உங்களுக்கு வந்து இசிக்கு 54 சீட்ஸ். ராஜலட்சுமி செகண்ட் காலேஜ் பாருங்க, அதில் இசிக்கு 54 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி அதில் வந்து உங்களுக்கு 54 சீட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு முத்தாயம்மாவில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ்க்கு ஏஎம்எலுக்கு 53 சீட்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதாரண காலேஜ் தான் இருக்குது. பாவையில் வந்து உங்களுக்கு இசிக்கு 47 சீட்ஸ். அதுக்கடுத்து மேம் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு வந்து 45 சீட்ஸ். பாவையில் ட்ரிபிள்இக்கு 45 சீட்ஸ். அதுக்கடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சுமாரான காலேஜ் தான் வருது. இது டயர் 3 காலேஜஸ்க்கு இதெல்லாம் ஓகேவாக இருக்கும். இதுலலாம் உங்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டாப் காலேஜஸில் வரும். சிவிலுக்கு வந்து 37 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பிஎஸ்டியில் பாருங்கள், பிஎஸ்சியில் வந்து உங்களுக்கு வந்து இசிக்கு 37 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சோனா காலேஜில் உங்களுக்கு வந்து ஐடிக்கு 37 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்என்எஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டர்நெட் ஆஃப் பிளாக் செயின் இதுக்கு வந்து 37 சீட்ஸ். ஸ்ரீ சக்தியில் வந்து 37 சீட்ஸ் ஏஐடிஎஸ்க்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்என்ஏல வந்து இசிக்கு வந்து 37 சீட்ஸ். அதே மாதிரி ஐடிக்கு 37 சீட்ஸ். வேலம்மாளில் பாருங்கள், வேலம்மாள் மதுரை இதில் வந்து இசிக்கு 37 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சவிதால உங்களுக்கு 36 சீட்ஸ் இசிக்கு. அதுக்கடுத்து ஜெருசலமுக்கு உங்களுக்கு இசிக்கு 36 சீட்ஸ். மீனாட்சி சுந்தரராஜன் இதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 36 சீட்ஸ், ஐடிக்கு 36 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேற ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் இசிக்கு 36 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கேஎஸ் ரங்கசாமியில் இசிக்கு 36 சீட்ஸ். அதுக்கடுத்து சோனா காலேஜ்லேயே உங்களுக்கு பாருங்கள் ஏஐடிஎஸ்க்கு 36 சீட்ஸ். அதுக்கடுத்து சோனா காலேஜில் இசிக்கு 36 சீட்ஸ் வந்து காலேஜில் உங்களுக்கு 36 சீட்ஸ் இசிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணாரி எம்என்ல பாருங்கள் ஏஐடிஎஸ்க்கு 36 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் மகாலிங்கம் காலேஜில் இசிக்கு 36 சீட்ஸ். அதே மாதிரி ஹிந்துஸ்தானில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 36 சீட்ஸ். நந்தால உங்களுக்கு 36 சீட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணா பாருங்க ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்க்கு உங்களுக்கு 36 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வெள்ளாளருக்கு வந்து உங்களுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு 36 சீட்ஸ். அதுக்கடுத்து ராமகிருஷ்ணால இசிக்கு 36 சீட்ஸ். அதுக்கடுத்து எஸ்என்எஸ் காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 36 சீட்ஸ். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து டாக்டர் என்ஜிபிக்கு 36 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்என்ஏ அந்த காலேஜுக்கு வந்து உங்களுக்கு 36 சீட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேலம்மாள் இது வந்து சென்னையில் இருக்க வேலம்மாள்
இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு 35 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டிக்கு 35 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வெங்கடேஸ்வராவில் பாருங்கள் உங்களுக்கு பயோடெக்னாலஜிக்கு உங்களுக்கு 35 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு தாகூரில் ஐடிக்கு 35 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து அருணையில் வந்து 35 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சோனா காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கே 35 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் பன்னாரி எம்என்ல பயோடெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கு எல்லாத்துக்குமே 35 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மகாலிங்கம் காலேஜில் விஎல்எஸ்ஐ டிசைனுக்கு 35 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டாக்டர் என்ஜிபிக்கு உங்களுக்கு இசிக்கு 35 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிஏக்கு உங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு ட்ரிபிள்இக்கு 35 சீட்ஸ். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி காலேஜில் உங்களுக்கு வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் இசிக்கும் 35 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காலேஜில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரத்தினம் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சைபர் செக்யூரிட்டிக்கு 34 சீட்ஸ். நாலேஜ் காலேஜில் ட்ரிபிள்இக்கு 34 சீட்ஸ். பன்னாரியில் மெக்கட்ரானிக்ஸ்க்கு உங்களுக்கு 34 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கொங்குக்கு வந்து மெக்கானிக்கலுக்கு 34 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்குங்க. ஸோ பாருங்கள் இங்கே இந்த வெங்கடேஸ்வராவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 29 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எம்கே காலேஜில் உங்களுக்கு வந்து 28 சீட்ஸ் இசிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேல்டெக் மல்டிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 28 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்க்கு உங்களுக்கு 28 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இதில் வந்து 28 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிரின்ஸ் கே வாசுதேவனுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 28 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கற்பகம் காலேஜில் பாருங்கள் ஏடிஎஸ்க்கு உங்களுக்கு 28 சீட்ஸ், ட்ரிபிள்இக்கு உங்களுக்கு 28 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டே வரலாம் சரிங்களா. ஸோ இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். இதில் வந்து உங்களுக்கு இசிக்கு 27 சீட்ஸ், அதே மாதிரி ஆர்எம்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 27 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு அதே ஆர்எம்கேல கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 27 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ராஜலட்சுமியில் ஏஐடிஎஸ்க்கு 27 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வெங்கடேஸ்வரா காலேஜில் உங்களுக்கு ட்ரிபிள்இக்கு உங்களுக்கு 27 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம்க்கு 27 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் உங்களுக்கு வந்து 27 சீட் மெக்கானிக்கலுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பகம் காலேஜில் மெக்கானிக்கலுக்கு 27 சீட்ஸ். அதுக்கடுத்து ஆர்விஎஸ் காலேஜுக்கு மெக்கானிக்கலுக்கு 27 சீட்ஸ். தனலட்சுமி சீனிவாசனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 27 சீட்ஸ். இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தனலட்சுமி இசியில் 27 சீட்ஸ், அதே காலேஜில் சைபர் செக்யூரிட்டிக்கு 27 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து வேறு ஓரளவுக்கு நார்மலான காலேஜ் சென்ட் ஜோசப் நல்ல காலேஜ். இதில் வந்து உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டிக்கு 26 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முத்தாயம்மாவில் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு 26 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கடுத்து வித்யா விகாஸில் உங்களுக்கு 26 சீட்ஸ் ஏஐடிஎஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செங்குந்தர் அதில் இசிக்கு இஎன்ஐக்கு 26 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கற்பகம் காலேஜ் இதில் பாருங்கள் ஐடிக்கு 26 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் வெங்கடேஸ்வராவில் மெக்கானிக்கலுக்கு 25 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஸோ பாருங்கள் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதில் ஐடிக்கு 23 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தனலட்சுமி சீனிவாசனில் 23 சீட்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நார்மலான காலேஜ் தான் வருது. ஸோ கீழே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிரின்ஸு ஓகே. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் லிமிட்டடான காலேஜ் தான் இருக்குது, கொஞ்சம் லிமிட்டட் சீட்ஸ் தான். டாக்டர் மகாலிங்கம் காலேஜில் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 19 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து செங்குந்தருக்கு உங்களுக்கு 19 சீட்ஸ் ஐடிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக இதில் வந்து காலேஜஸ் எந்தெந்த காலேஜஸில் என்னென்ன பிரான்ச்சஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு காலேஜில் உங்களுக்கு 2025ல் ஒரு சீட்ஸே இருந்திருக்காது. அந்த காலேஜ் நியூ காலேஜில் நியூ சீட்ஸ் வந்து வந்திருக்கும். அதுக்குண்டான வீடியோஸும் நம்ம கொடுக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி 2025ல் ஒரு காலேஜில் ஒரு சீட்ஸ் இருந்திருக்கும் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. பட் அந்த காலேஜே தூக்கியிருப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ஸே தூக்கியிருப்பாங்க. அப்போ சாய்ஸ்ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே அடிப்படும். அந்த மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம நிறைய வீடியோஸ் கொண்டு வர போகிறோம். அதனால் தயவுசெய்து நம்மளோட வீடியோ லைக் பண்ணுங்கள். 100 லைக்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம்.
இதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். இந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட கொரீஸ் கேளுங்க, நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.